வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் வேர்ல்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அன்பாக்சிங் வீடியோஸ் அப்புறம் டெக் டுட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அது எதுவும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளே செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் நம்ம நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட கார்டு லிங்க்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது மூலமாக நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பற்றி எனக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிப்பாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முதல் விஷயமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் பே ஆப் உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ப்ளே ஸ்டோர் போயிட்டேன். ஸோ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கூகுள் பே அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் அப்டேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது தான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஆப் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிபே என்டர் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதாவது அல்டிமேட் ஃபன் அண்ட் கோ இந்தியா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா கோ இந்தியா. ஸோ இதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த டிக்கெட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கூப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட்ஸ் எல்லா சிட்டிஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸுமே விசிட் பண்ணி நீங்கள் எல்லா டிக்கெட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் சாம்பியன் வின்னர் ஆயிடுவீங்க. ஸோ இவங்களோட அமௌண்ட் படி ஒரு 101 rupees to 500 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக டெபாசிட் ஆகிரும். ஸோ அதுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய விதமான கூப்பன் கோட்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் என்டர் கேம் அப்புறம் ப்ளே நவ் 2 ஆப்ஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்டர் கேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து வேகமாக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களோட இன்டர்ஃபேஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலேருந்து வருவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுதான் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 2090 அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ். ஸோ ரைட் சைடில் இருக்கிற கேஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 2090 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நான் பேக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நான் டிக்கெட்ஸ் வந்து 2 அப்படிங்கிறத டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவர் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல கோஹிமா அப்புறம் சாம்பர் அப்படிங்கிறது 2 டிக்கெட்ஸ் என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஏர்ன் டிக்கெட்ஸ் எப்படி டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷேர் அ கோ இந்தியா ஃபோட்டோ ஆர் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் பேக் பிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஹிமா அப்புறம் சாம்பே அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணணுங்கிற ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டிக்கெட் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோ இந்தியா ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி உங்களோட மொபைல் ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இல்லாட்டி கூகுள் பேயில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ மினிமம் 30 rupees வந்து கூகுள் பேயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் யாருக்காவது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி மெர்ச்சன்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஒரு 30 rupees அப்படிங்கிற ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேக் மை ட்ரிப் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து கோல்டோ இல்லை அதுலேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பணம் அனுப்புனீங்கன்னா கூட உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலமாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்ஸ் வந்து இன்னொன்று இதில் கொடுத்துக்கலாம். ரெக்வெஸ்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் 2090 அதை நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் கிஃப்ட் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங்கில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தவறாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இல்லாட்டி அது வந்து ஒரு 48 hours ஆர் 24 hours எக்ஸ்பைரி ஆகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் கிஃப்ட் கூகுள் பே ஆப்பில் இந்த கோ இந்தியா செக்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் கிஃப்ட்டும் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். இல்லை நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் எதாவது பண்ணணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு டிக்கெட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட்டாக சென்ட் பண்ணணும். அது மூலமாக உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஷிஷன் சொன்ன மாதிரி தான் கோ இந்தியா ஃபோட்டோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் ஆர் கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் அப்புறம் கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 விஷயங்கள் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டிஸ்க்கு வந்து போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் வந்து கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு ஃபியூல் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்கள்கிட்ட டிக்கெட்டும் முக்கியம், கிலோமீட்டரும் முக்கியம். ஸோ நீங்கள் கோவா போகணும், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கோவா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1080 kilometers. ஸோ வந்து என்கிட்ட டிக்கெட் இல்லை, ஸோ என்னால் போக முடியாது. ஸோ டிக்கெட்டும் வேணும், கிலோமீட்டரும் வேணும். ஸோ ரெண்டுமே முக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 2 விஷயங்களும் வந்து கெயின் பண்ணிக்கணும். ஸோ கெயின் பண்ணால் நம்ம வந்து அந்த கேஷ் போனஸும் கெயின் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு சிட்டிஸாக நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கூப்பன் கோட்ஸ் அப்புறம் ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 2-3 சிட்டிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். முழு கோ இந்தியா இதுக்கு வந்து நம்ம என்னைக்குள்ளே ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிஸும் விசிட் பண்ணணும் பார்த்திங்கன்னா December 26th அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஹவு டு ப்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் கேம் ரூல்ஸும் இருக்குது. ஸோ கீழே டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் கேம் ரூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா December 26th அப்படிங்கிறது தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருந்து அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பேயில் கோ இந்தியா அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு பேசிக்கான ஐடியா எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது. சாம்பே கோஹிமா 2 டிக்கெட் இருக்குது. பட் கிலோமீட்டர் இல்லை. மேலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2090 கிலோமீட்டர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் ஏ அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இருக்கிறது பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ் ஒவ்வொரு சிட்டியாக விசிட் பண்ணால் ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ் என்ன கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கூப்பன் கோட்ஸ் இருக்கும். நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். போன இதில் வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்து இது கிடச்சிருந்தது. ஸோ அதை நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை ஒன்று யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யுவர் மேப் அப்படிங்கிற செக்ஷன் போய்ட்டு ஸோ கீழே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதை ஒன்று டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டி நீங்கள் விசிட் பண்ணுற மூலமாக என்ன ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3rd டிக்கெட் அதாவது ரெட் கலரில் ஒரு இது ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிஃப்ட் பாக்ஸுக்கு அடுத்தது இருக்க ரெட் கலர் இதை நான் அதை டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிட் 2 more cities to unlock these exclusive rewards அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது 400 கேஷ் அண்ட் டன்ஸோ அப்படிங்கிறது அந்த ஆப்பில் எனக்கு 4400 கேஷ் வந்து கிடைக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் டூ ஹோமில் 129 rupees ஆஃபர் கிடைக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா 450 rupees ஆன் கூல் விங்ஸ் ஆஃபர் கிடைக்கும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 15% ஆஃப் இது கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த சிட்டிஸ் 2 cities விசிட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கீப் பிளேயிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கிலோமீட்டர் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ டிக்கெட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஆப்போட பேசிக் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிக்கெட்ஸுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லா கிலோமீட்டரும் நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு டெய்லி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிஸுக்கும் ட்ராவல் பண்ணணும். ஸோ ட்ராவல் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே உங்களுக்கு இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய மேப்பை வந்து போய் காட்டுறேன். ஸோ யுவர் மேப் அப்படிங்கிறது இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் போகிறேன். ஸோ நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுவர் மேப் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக வரும்போது கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது ரைட் சைடு, அதாவது கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தான் ப்ளைனாக இருக்கும். மேப் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 cities நான் விசிட் பண்ணிட்டேன். ஸோ கீழே போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஷ் அப்புறம் ஸ்ரீநகர் அப்புறம் அம்ரித்சர். ஸோ இந்த மாதிரி 3 cities நான் விசிட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி மேப் வந்து ஃபுல்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் விசிட் பண்ண இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மாறும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மேப் ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 101 rupees to 501 rupees வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து கூகுள் பே டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிலையபிளான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 101லேருந்து கண்டிப்பாக ஒரு 500 rupeesக்குள்ளே என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். அது 450 கூட இருக்கலாம், இல்லை 500 கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட சாய்ஸை பொறுத்தது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கெயின் பண்ணலாம். ஸோ நான் கிலோமீட்டர் கெயின் பண்ணிவிட்டு நான் வந்து போய் காட்டுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு கிலோமீட்டரை கெயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் ஷேர் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து இந்த நான் விஷயங்களை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு பேக் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புது டிக்கெட் வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக் போய்ட்டு திரும்ப வந்தேன், புது டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்ஸ் வந்து ஃப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3வது டிக்கெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் கிஃப்ட்டாக உங்களுக்கு கிலோமீட்டர் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி இந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், உங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்கும், as well as கிலோமீட்டரும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ப்ளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு சிட்டியாக விசிட் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மைல்ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணுறேன். என்ன டிக்கெட் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக பெங்களூர் அப்படிங்கிறது டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூருக்கு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட், அடுத்த இம்பால் அப்படிங்கிறது ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஏற்கனவே நான் 2 டிக்கெட் வச்சுருந்தேன். அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா சாப்பை அப்புறம் கோஹிமா அப்படிங்கிற 2 டிக்கெட் வச்சுருந்தேன். ஸோ இப்போ 2 டிக்கெட் புதுசாக கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து எனக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஸோ 1500 கிலோமீட்டர்ஸ் தான். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2090 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பெங்களூருக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ பெங்களூர் வந்துவிட்டோம். ஸோ வெல்கம் டு பெங்களூர். த கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா இஸ் ஆல்வேஸ் பஸ்ஸிங் வித் சம் சீரியஸ் ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டி பஸ் வித் விசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நியூ ஃபோட்டோ ஆடட் டு யுவர் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ அதையும் நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு 500 கிலோமீட்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்குது. ஸோ அடுத்த டிக்கெட்டும் எனக்கு வந்துடுது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பை ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தரம்ஷாலா அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இம்பால் கோஹிமா அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ சென்னை அப்படிங்கிறது வந்து கோவா, அந்த 2மே லாக் ஆகி தான் இருக்குது. நான் ரெக்வஸ்ட் டிக்கெட் என்கிட்ட இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்துட்டேன். வீக்கெண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினிஷ் கோ இந்தியா, கிளியர் யுவர் டிடிஹெச் அண்ட் பில்ஸ் அண்ட் ஆல்சோ கலெக்ட் ஆல் சிட்டி டிக்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிக்கெட் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கரெக்டாக 4 டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன டிக்கெட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை டிக்கெட். ஸோ டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மும்பை. ஸோ ஓகே சூப்பர். ஸோ அந்த மும்பை டிக்கெட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ மும்பை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 850 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1090 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 850 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால நான் மும்பைக்கும் போகிறேன். ஸோ மும்பையும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பை போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மும்பை போயிட்டோம். இந்த கேட்வே ஆஃப் இந்தியா ஓவர் லுக்ஸ் த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் யூ ஹாஸ் ஏ ஹாய் மும்பை மெரிஜான் ஆஸ் தி சேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்துவிட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்குது. ஸோ நியூ ஃபோட்டோ ஆட் டு மேப் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்னாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஓகே கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து அன்லாக் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ 400 கேஷ் ஆன் டன்ஸோ அப்படிங்கிற ஆப் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் 120 ஆஃப் ஆன் ஃப்ரெஷ் டு ஹோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 450 ஆஃப் ஆன் கூல் விங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஆஃபர் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 129 ஆஃபர் ஆன் ஃப்ரெஷ் டு ஹோம், அதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போது அடுத்த டிக்கெட், அதாவது ஸோ திரும்பியும் ஒரு டிக்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு டிக்கெட் கெயின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ திரும்ப நம்மளுக்கு ஒரு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிக்கெட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ அது ஃப்ளையிங்கில் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா அப்படிங்கிற டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கொடுத்துருவோம். ஸோ கொல்கட்டா அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு. ஸோ எதுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிலோமீட்டர் ஆக்சுவலி இல்லை. ஸோ அடுத்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான கிஃப்ட் பாக்ஸ். ஸோ கிலோமீட்டர் மட்டும் நம்மள்ட்ட இருந்தால் நம்ம எல்லா இதுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவல் கேம். ஸோ நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ டிக்கெட்ஸ் என்னது, அப்புறம் வந்து கிலோமீட்டர்ஸ் தேவைப்படுது, ஸோ எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணணும், அப்புறம் எப்படி கிலோமீட்டர் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்.
ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ்.